தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரம் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே 27 31 வரைக்கும் வேத வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திலே வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தாள். அப்போது வீட்டிலே அவளோடு கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கள்ளனிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னாக போனார்கள். நண்பார்ந்தவர்களே, இந்த நாளில கூட குறிப்பாக 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக இந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை துடைக்கும்படி எத்தனை காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் பார்க்கும்போது மார்த்தாள் இயேசுவை சந்தித்து மரியாளிடத்துல போய் சொன்னவுடனே சீக்கிரமாய் எழுந்து இடத்துல வந்தார். இயேசுவிடத்துல வந்தது போல நாமும் கூட இவரை குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் வருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உம்மிடத்துல மரியாதை போல வாஞ்சியோடு கூட ஓடி வந்து உம்மை தேடுகிற பிள்ளைகள் சுவாமி, இந்த வசனத்தை தாகத்தோடு கூட வாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டற குடும்பத்தில என்ன இழப்பு இருந்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்த உம்மால் தான் முடியும் ஆண்டவரே. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் மரியாளை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே ஆறுதல் கொடுத்தவர்களை காட்டிலும் உம்மிடத்துல ஓடி வந்தது போல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருவரும் உம்மை தேடுகிற அந்த ஞானத்தை அருளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் கலங்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிறார்கள் சுவாமி, பலவிதமான மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள், பலவிதமான வியாதியின் போராட்டத்தில் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு நிம்மதி இல்லையான்னு சொல்லி கண் கலங்கி வேதனையோடு கூட இருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி அற்புதத்தின் வழியாய் அதிசயத்தின் வழியாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாது. இப்போது நிகழ்ச்சியை அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளோ, ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you.